கத்திரிக்காய் கறி கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ வடை சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லைட்டாக சோம்பு மட்டும் போட்டுக்கலாம். இப்போது நான் ஒரு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஆனியன் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்பயுமே பொரியலில் ஆனியனை நல்லா வதக்கணும். அது பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அப்போ தான் பொரியலோட டேஸ்ட் ரொம்பவே எம்மியாக இருக்கும். இப்போ அது நல்லா வதங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பை போட்டு நல்லா வதக்குங்க. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, இல்லைனா உடனே அடி பிடிச்சிரும். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் தேவையான அளவு மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம போடக்கூடிய கரம் மசாலையே பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கத்திரிக்காய் சேர்க்கும் போது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா காரல் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணியில் கொஞ்சம் உப்பு கலந்து கத்திரிக்காயை அரைச்சி போட்டிங்கன்னா அந்த காரல் அடிக்காது. துவர்ப்பு தன்மை குறைஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்களா, கத்திரிக்காய் நம்ம போடும்போது எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆனியன் வதக்கும் போது உப்பு சேர்த்துது, அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ கப்புன்னு மூடி வச்சிடலாம். ஏன்னா அந்த காயிலே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. ஸோ அது பாதி பங்கு வேகணும், ஒரு 1/4 பங்கு வேகணும். இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். 1/4 பங்கு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரே 1 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். இதில் நான் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கறிக்கூட்டு கறி குழம்பு சுவையில் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இப்போ ஒரு தட்டில் சுட 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 சாதம் வச்சுக்கலாம். ஆவி பறக்க சாதம் வச்சு சூடாக கத்திரிக்காய் கறி கூட்டை வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப்